லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். சரணடைதல், இஸ்லாம், சப்மிஷன், இதுதான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இருக்கு. கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கு. ஏன் சரணடைதலை மட்டும் அல்லாஹ் அங்கீகரிக்கின்றார் என்றால், அந்த சரணடைதல் என்பது அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான அதிகாரத்தை, பரிபூர்ணமான ஏகத்துவத்தை, பரிபூர்ணமான அந்த வல்லமையை எவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்கின்றாரோ அப்பேற்பட்ட ஒரு சரணடைதலைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்ற ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை நம்ம அடையணும். அதை நோக்கி நம்ம சென்று கொண்டே இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்வு, வழிபாடு எல்லாத்தையுமே அல்லாஹ்வுக்காக நம்ம செய்யக்கூடியவர்களாக நம்ம இயற்கையாகவே மாறிடுவோம். அது இயல்பாகவே மாறிவிடும். அப்ப அதை நோக்கிதான் போகணும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் பிரச்சனையே. அதுதான் யார் கடவுள், சாத்தானா அல்லாவா? ஏன்னா இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டு அதை காண்பிப்பதற்காக, அதை நிரூபிப்பதற்காகத்தான் இது எல்லாமே. அப்ப இந்த பிரபஞ்சத்தின் பிரச்சனையே என்னன்னு பார்த்தோம்னா, யார் கடவுள் என்பதுதான், யாருக்கு எல்லா சக்திகளும் உள்ளன என்பதுதான், யாருக்கு எல்லா சக்திகளும் அசைக்க முடியாத ஒரு சக்தி அப்படின்னு நம்புறதுங்கிறது, அதுதான் பிரச்சனை. ரெண்டு இருக்கு பாக்குற அந்த உலகத்துல, நம்பிக்கையாளர்கள், நம்ப மறுப்பவர்கள். குரான் நம்மள என்ன சொல்லி போட்டுட்டே இருக்கு, நீங்க என்னை நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்வது, அக்செப்ட் பண்ணுவது, அவருடைய அந்த வல்லமையை போற்றுவது என்பதாகிறது. அதான் ஒரு நாள்ல அதிகமான நேரம் நாம் கடவுளை, அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் தூண்டிக்கிட்டே இருக்கு. இதுதான் நம்மளுடைய வாழ்வின் இலக்கு, லட்சியமே அதுதான். இன்னைக்கு என்னுடைய கடவுளாக கடவுள் தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி 24 மணி நேரம் உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லவும் இல்லை. ரொம்ப எளிதான விஷயங்களை தான் நமக்கு நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம அதை போன கடைசியா நான் பண்ண ஜும்மாவோட நம்ம பார்த்தோம், தொழுகை. அதுலயே இன்னும் சில விஷயங்களும், ஏற்கனவே பேசின விஷயங்களை திரும்பவும் நம்ம நினைவுபடுத்துவோம். அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துல நம்ம சேர்ந்து கொள்றதுக்கும், அவருடைய அருள் மற்றும் பாதுகாப்பில் மகிழ்வடைவதற்கும் எப்போதுமே அல்லாஹ்வை நினைவில் கொள்ளுமாறு இந்த குர்ஆன் நம்மை தூண்டிக் கொண்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்துல நம்ம வெளியேறி வந்துட்டோம், திரும்பவும் போய் சேர்ந்து கொள்றதுக்கும், அவருடைய அருள் மற்றும் பாதுகாப்புல நம்ம இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் குர்ஆன் நம்மை எவ்வாறு தூண்டுகிறது என்றால், நீங்க கடவுளை நினைவில் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நினைவில் கொள்ள வேண்டும். அதுதான் இதுல மிக முக்கியமான விஷயமாக, பரவலான ஒரு விஷயமா அல்லாஹ் சொல்ற விஷயம் தொழுகை. அந்த தொழுகை, 5 நேர தொழுகையே அல்லாஹ் சொல்றாரு, எவர் ஒருவர் 5 நேர தொழுகையை நிறைவேற்றி விடுகின்றாரோ அவர் அன்றாட 24 மணி நேரத்துல கடவுளை அதிகமாக நினைத்ததற்கு சமமான ஒன்றாக அந்த தொழுகை ஆகிவிடுகின்றது. தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்றாரு. அப்ப அந்த நேரத்துல நம்ம தொழுகணும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். உண்மையிலேயே அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட அந்த சடங்குகளை கண்ணியம் செய்யறாங்கல்ல, அது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட சடங்குகளில் ஒன்றாக இந்த தொழுகை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதை நம்ம எப்படி கண்ணியப்படுத்துறது அப்படிங்கறத நம்ம அல்லாஹ் சொல்றது 22:32 அதை கண்ணியம் செய்வோர் தங்களுடைய இதயங்களில் உள்ள நன்னறியை செயல்படுத்தி காட்டுகின்றனர். அந்த இதயத்துல உள்ள அந்த நன்னறி,
தொழுகணும், அல்லாவுக்காக தொழுகணும், அல்லாவை நினைப்பதற்காக தொழுகணும், அல்லாவை மட்டும் நினைப்பதற்காக தொழுகணும், இன்னும் தன்னுடைய ஆன்மாவை மீட்டுக் கொள்வதற்காக பண்ணாங்கல்ல பாக்குறோம். அது தியானத்தை பண்ணி பண்ணாங்க. தொழுகையில கூட நமக்காக கேட்கறது இருக்கு, ஆனா தியானத்துல நமக்காக என்று எதுவுமே கிடையாது. அதுதான் தியானம் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துருக்கிறார் அல்ல. தொழுகையில நமக்காக கூட கேட்டுறோம். இதுல சிராத்தல் முஸ்தகீம். ஆனா தியானத்துல ஏன் அது கிடையவே கிடையாது. அது ஒன்லி காட் தான், கடவுளை மட்டும்தான் நினைக்கிறோம். அதனாலதான் அது உயர் அந்தஸ்தா இருக்கு. பிரசாதம் கூட சொல்லுவாங்க, அந்த தியானம் என்பது உங்களுடைய தொழுகை விடப்பட்ட அந்த தொழுகை கூட போக்கிறது அப்படின்னு. அந்த அளவுக்கு தியானம் என்பது கடவுளை மட்டும் நினைவு கூறுவதனால் அது அவ்வளவு உயர் அந்தஸ்துல இருக்கு. அதுக்கு கீழே தான் ரெண்டாவது தான் தொழுகை. ஆனா அந்த தியானத்தை அல்லாஹ் வந்து வரலாற்றுல பாருங்க. அதான் சொல்றாங்களா, இரவுல அதிக நேரம் முழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுனால முடியாதுன்னு சொல்றாரு. அதை வரலாக்கி இருந்தா வச்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இல்ல நீங்க என்னை நினைச்சே ஆகணும் அப்படின்னு இல்ல. அல்லாவுடைய கருணையை நம்ம இங்க பாக்குறோம். இருந்தாலும் நம்ம அல்லாவுடைய அந்த நினைப்புல நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம், களிப்படைகிறோம். அதை சொல்றாரு அல்லாஹ், அல்லாஹ்வை களிப்படைகின்ற இதயங்கள் கொண்டவர்கள் அவர்கள் தான். நிச்சயமாக அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமே இதயங்கள் களிப்படைகின்றன அப்படின்னு சொல்றாரு. அதுல அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப கூட பேசிட்டு இருந்தாங்க, அதிகாலையில அல்லாட்ட நம்ம அல்லாவை நம்ம திக்ரு செய்வது, அல்ல அல்லாட்ட பாவம் பண்ணி கேட்கறது, அல்லாவுடைய வேதத்தை ஓடுவது, ஏதாவது செஞ்சு பாருங்க. அந்த அந்த நாள்ல உங்களுக்கு எவ்வளவு மாற்றம் தெரியும் என்பது. அந்த சில விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு வச்சிருக்காரு பாருங்க. அதிகாலையில குரான் ஓதுங்க, அதிகாலையில பாவம் பண்ணி கேளுங்க, அதிகாலையில திக்ரு செய்யுங்க, இரவுல திறம்படியுங்க, சில விஷயங்களை குறிப்பிட்டு வச்சிருக்கிறார். மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா அதெல்லாம் பரல கட்டாயமா செஞ்சு ஆகன்ற அந்த கடமை இல்லை இல்லையா, கட்டாய கடமை இல்லை. ஆனா அதை நம்ம செய்தோம் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், களிப்பு அளவிட முடியாதுங்க. அது இம்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி. ஆக நாம அந்த அல்லாவை நினைவு கூறுவதற்காகவே அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கைய அந்த மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிறது. ஒரு நன்றி செலுத்திடணும், தவறா அந்த பாவம் மன்னிப்பு கேட்டணும், சரியானதை செய்யும் பொழுது நம்ம பாவம் மன்னிப்பு கேட்டதுன்னு தெரியும். ஏன்னா நம்ம தொழுகையில நம்ம எவ்வளவு கொஞ்சம் அசட்டையா அல்ல கவனக்குறைவா அல்லது சோம்பலா கூட இருந்துருவாங்க. அத நான் அப்படி கேட்கிறேன் விளையாட்டு. அது என்னுடைய இன்னைக்கு நொபல் தொழில் வச்சு அல்லா எனக்கு தேங்க்யூ, நன்றி, அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறதையும் கேட்கிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதுக்காக நான் பாவம் மன்னிப்பும் கேட்கிறேன். ஏன்னா அதுல குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அவ்வளவு இதா நம்ம செய்யறது இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் நம்ம அதுல வந்து இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றாரு நம்ம பாக்குறோம். நீங்க என்னை நினைவு கூறுதான் அதனுடைய குறிக்கோளா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது 29:45 சொல்றாரு. ஆக அதுதான் குறிக்கோள். அது அது நான் எப்படி எனக்கு விளங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓதுறோம், அதுல அல்லாவை நினைத்துக் கொண்டே வேற ஒன்றை நினைத்துக் கொண்டு நம்ம அந்த வார்த்தைகளை உச்சரிக்க கூடாது. அல்லாவை நினைச்சுக்கிட்டே அதை நம்ம அந்த வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். நினைப்பு ஒண்ணு, உச்சரிப்பு ஒண்ணு இருக்கக்கூடாது. இது ரெண்டும் கரெக்டா இணையணும். அப்பதான் அது எப்படி நம்ம 2 வயர் இணைந்தாதான் லைட் எரியுங்கிறது மாதிரி, அது போல நம்ம அது ரெண்டையும் சேர்ந்து நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம களிப்படைய முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும், சந்தோஷம் அடைய முடியும். நம்ம ஒன்ன நினைச்சுக்கிட்டே நம்ம இங்க ஒண்ணு உச்சரிச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அல்லாஹ் சொல்ற அந்த களிப்பை நம்ம அடைய முடியும்? நமக்கு வராது, நம்ம செய்ய போறது இல்லை, வரலையேன்னு நம்ம விட்டுருவோம். அப்ப அந்த 2 வயரையும் இணைப்பது போல இணைத்தால்தான் ஒளி பிரகாசம் வரும். அது போல அது ரெண்டையும் நம்ம இணைச்சு நம்ம செயல்படும் பொழுதுதான் நம்மளுடைய இதயங்கள் மகிழ்ச்சி அடைகின்றது. அந்த மகிழ்ச்சியை அடையும் பொழுதுதான் நம்ம அதை இவ்வளவு இருக்கே நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன பண்ணுவோம், அதை இணைப்பதற்கு முயற்சி செய்வோம். அப்படி இருக்குது, கிழக்குக்கும் மேற்குக்கும் இருக்குது. நம்மளுடைய உச்சரிப்பும் நம்மளுடைய எண்ணமும் அதை நம்ம வந்து இணைக்கணும்.
அதுதான் அப்பதான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லாட்டி எப்படி மகிழ்ச்சி கிடைக்கணும்? வெளிச்சமே வராது ரெண்டு வயதை இணைக்கல. அதை நம்ம இணைக்காதனாலதான் அல்லாஹ் சொல்ற அந்த கழிப்பு இதயங்கள் கழிப்படைகின்றன, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலம் இதயங்கள் கழிப்படைகின்றன என்ற அந்த விஷயத்த நம்ம உணரவே முடியும். எப்படி அதான் நம்ம அது ஒரு பிரியாணி எவ்வளவு அழகா சுவைச்சு சாப்பிடுறோம், நமக்கு பிடித்தமான உணவுகளை எப்படி சுவைச்சு சாப்பிடுறோம் இல்லையா? அது சொல்லுவாரு, இரவு உணவுங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு உணவா இருக்கு. அது போல நம்ம அதை ரசிச்சு உணர்ந்து சாப்பிடணுங்கிறதுதான் நமக்கு குரான் கட்டளையிடுது. அதை 29:45 பாக்குறோம். அல்லாஹ்வை நினைவு கூறுவதே மிக முக்கியமான குறிக்கோளாகும் சலாத்தின் மூலம் என்பதை சொல்றாரு. நாம இந்த இந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ் சொல்றாரு, நீங்க முன்கூட்டியே நீங்க அனுப்பி வைங்கிறாரு நம்முடைய ஆன்மாவுக்காக. 2:110 சொல்றாரு, உங்களுடைய ஆத்மாக்களின் சார்பாக நீங்கள் முற்படுத்தி அனுப்புகின்ற நன்மை எதுவாயினும் நீங்கள் காண்பீர்கள், தொழுகையை நிலைநாட்டுங்க அப்படிங்கிறது சொல்றாரு. உண்மையிலே வெறும் தொழுகையை உங்களுக்கு உதவி கொடுக்கும், உதவி செய்யும். அதை சொல்ற தொழுகையின் மூலம் நீங்கள் உதவி தேடுங்க அப்படிங்கிறாங்கன்னா, நமக்கு உதவி வேணும்னா தொழுகையை விட்டுறக்கூடாதுங்கிறதான் பாயிண்ட். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம விட்டுறோம், நம்ம தொழுகையை பஜரை விடுறோம், அசரை விடுறோம். நமக்கு லகுவான அந்த தொழுகையை தரக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் குறிப்பா நமக்கு சொல்லப்படுது, நடுத்தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் நல்லா சொல்றேன். ஏன்னா அசர் ஒரு விஷயத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றாருன்னா அதுல நிச்சயமாக ஒரு குறிப்பு இருக்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும், விடுறவங்களுக்கு தான் தெரியும். விடாதவங்களுக்கு அது தெரியாது. ஒழுங்கு அசர் தொழுது வர்றவங்களுக்கு அது தெரியாது. அது விடுறவங்களுக்கு சொல்றாரு அல்லாஹ். தொடர்பு தொழுகைகளை நம்ம பயபக்தியோடு இருக்கணும் அப்படிங்கிறாரு. தொடர்பு தொழுகையில நம்ம அதுதான் சொல்றது, ரெண்டையும் நம்ம இணைக்கும் பொழுதுதான் அந்த பக்தி வரும். வார்த்தையும் நம்முடைய எண்ணமும் இணைந்து இருக்கும் பொழுதுதான் நமக்கு தக்குவாவே வரும். இல்லாட்டி நமக்கு அந்த தக்குவா வராது. அவங்க பயபக்தியோடு இருப்பவர்கள் தங்களுடைய அவங்க தங்கள் வீண் பேச்சை தவிர்த்துக் கொள்வார்கள் சொல்றாங்க. அப்ப எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. உண்மையிலேயே ஒரு தக்குவாவோட ஒருத்தன் அந்த தன்னுடைய தொழுகையை தொடக்கூடிய ஒருத்தன் வீண் பேச்சு பேசவே மாட்டான். அல்லாஹ்வுடைய சிஸ்டம்ங்கிறது என்னன்னா அது சத்தியமாக இருக்கு. ஒரு அழகாக சொல்ற அதே உதாரணம் தான் நான் சொல்றேன். தீயில கை வச்சா சுடும், இன்னைக்கு வச்சாலும் சுடும், நேற்று வச்சிருந்தாலும் சுடும், நாளைக்கு வச்சாலும் சுடும். சுடத்தான் நீ யாருக்கும் சுத்தம் இருக்காது. அதுதான் சிஸ்டம் அப்படிங்கும் பொழுது அல்லாஹ் சொல்ற எல்லாத்துலயுமே அதே சிஸ்டம் தான். நீங்க பாவம் பண்ணி கேட்டா கிளீன் த பிளேட், அப்படி பலகையை தொடக்கிறது போல அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை தொடச்சிடுவார். அதுதான் அதுதான் சிஸ்டம். அல்லாஹ் மன்னிப்பேன்னு சொன்னா மன்னிச்சிருவாரு. மன்னிப்பு கேட்டா உடனே நீங்க கிளீன் ஆயிடுறீங்க. நம்புங்க. எப்படி புது நம்புறீங்கல்ல, உணர்ந்துருக்கீங்கல்ல, அது போல எல்லா சிஸ்டத்தையும் நீங்க நம்பணும். கடவுளுடைய சிஸ்டம் அப்படிதான். அது ஏன்னா கருணை. அது சிந்திச்சு பார்க்கும்போதுதான் தெரியுது. எப்பா ஏன் தன்னுடைய அதான் அது விதிச்சிருக்காரு பாருங்க. மொத்த படைப்பையும் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தன்னுடைய பண்பாக கருணையை விதித்துக் கொண்டேன்னு சொல்றாரு அல்லாஹ். அது இல்லைன்னா அவ்வளவுதான். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்படி தன்னுடைய அல்லாஹ்வுடைய கருணை என்பது அப்படி இருக்கு. தொழுகையில நம்ம எப்படி தொழுவோங்கிறத சொல்றாரு. 4:43 சொல்றத போல நாம எப்பயுமே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வாரம் பேசிக்கிட்டே கூட இருக்கலாம் போல இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு தொழுபவர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. தொழுகையில நம்மளுடைய உச்சரிப்பும் நம்மளுடைய கவனமும் ஒன்றாக இருந்தால் ஒழிய நம்ம கடவுள் அந்த வாக்களிக்கின்ற அந்த இன்பங்களை, களிப்பை, மகிழ்ச்சியை, ஆன்ம பலத்தை, சந்தோஷம் எதையுமே அடைய முடியவே. எப்படி அடைய முடியும்? எப்படி ரெண்டு வயது சேரலைன்னா வெளிச்சம் வராதுங்கிறது போலதான். அதை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டே இருக்கணும். அதான் சொல்றேன், அல்லாஹ் சொல்றாரு, நீங்கள் கூறிக்கொண்டிருப்பது என்ன என்பது தெரியாம நீங்க சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. போதையில இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சொல்றது என்னன்னு தெரியலங்கும் போது நீங்க சொல்ல வராதீங்க அப்படிங்கிறாரு. போதையில இருக்கிறவங்க சொல்றாரு வராத அப்படின்னு. நம்ம போதையில இல்லாத பொழுதே நம்ம எப்படி சொல்லுவோம்? கூடுறது ஒண்ணு, அது பாட்டில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கிறோம். நம்ம எல்லாம் பழகுவோம் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து பார்ப்போம். தூங்குதில் எல்லாம்
அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அரபியில குசல அப்படின்னு சொல்றாரு. சோம்பல் அப்படிங்கிறது ரெண்டே இடத்துலதான் சொல்றாரு. ரெண்டு இடத்துலயுமே தொழுகையை பற்றி தான் சொல்றாரு. அவன் அல்லாஹ்வை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக இந்த நயவஞ்சகர்கள் நினைக்கிறாங்க. தொழுகையில தான் அப்படி போய் நீங்க அப்படி தொழுகைக்கு போயிட்டா அல்லாஹ் நமக்கு கூலி கொடுத்துருவாரு அப்படிங்கிற அந்த நினைப்பு பல விதத்துல நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வே ஏமாற்ற நினைக்கிறான் பாருங்க. நமக்கு இருந்துச்சு, இன்னும் இருந்துகிட்டு கூட இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் தெரியாது அப்படின்னு நினைக்கிறது கூட அல்லாஹ் பார்க்கல, அல்லாஹ்வுக்கு தெரியாது அப்படிங்கிறதுலாம் அப்படிப்பட்ட ஒண்ணுதான். அதெல்லாம் நம்மள விழுந்து விட செய்யும். நல்லா சொல்றாரு, எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம எல்லா தப்பும் செஞ்சாலும் சரி, எந்த ரைட்டு செஞ்சாலும் சரி, அது அல்லாஹ்வுக்கு தெரியுன்ற அந்த நினைப்பை மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய பண்புல அந்த பண்பை நம்ம இல்ல தெரியாது முடியாது அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஏகோபித்த அதிகாரத்துல அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அனைத்து சக்திகளும் உள்ளன என்பதுல நம்ம குறைபாடாதான் இருக்கு. அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. தாங்கள் அல்லாஹ்வை ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக இந்த நயவஞ்சகர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அவர்தான் அவர்களை அவ்வாறு தொடர்ந்து செலுத்திக் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாலும், அதாவது எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், நல்லதை விட்டுருங்க. எது வந்தாலும் எதோட கனெக்ட் பண்ணி பாக்கணும்னா ஆதி பாவத்தோட தான் கனெக்ட் பண்ணுது. அதனுடைய விளைவை வைத்துதான் இங்க இப்படி வருது. அன்னைக்கு எப்படி முதல் வரிசையில் நின்று யாரோ எதிர்த்தானோ அதனால அவன் அன்னைக்கு இங்க இப்படி இருக்கிறான் இல்லையா? கடைசி வரிசையில நின்று ஆபிரகாம் செஞ்சனால ஆபிரகாம் இங்க இப்படி இருக்கிறார். அப்ப அங்கே என்ன நிலையோ அதான் ஆதியில செஞ்ச பாவம், ஆதியில அவர்கள் செய்த தீர்மானத்தின் பின் விளைவுகள் தான் இங்கே அப்படிங்கிறார் அல்லாஹ். வேற எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம அங்க நடந்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம இங்க இருப்போம். அது அப்படி நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம அங்க என்ன செஞ்சோம், என்னெல்லாம் நம்ம இங்க என்ன செய்யறோமோ, என்னென்னலாம் தவறு, கெட்டது, கடவுளுக்கு எதிரானது, இதெல்லாம் செய்யறோமோ இதெல்லாம் நம்ம அங்க செஞ்சிருக்கோம். நான் நினைக்கிறேன் கடவுளுக்கு எதிராக கத்திருப்பேன் இந்த மாதிரி சாத்தானோட சேர்ந்து கத்துறது. அந்த மாதிரி ஒண்ணு நான் அதை கனெக்ட் பண்ணி பாக்குறேன். என்னுடைய இங்க உள்ள தவறுகள் பாவத்தின் மூலமாக நான் அதை ஆதி பாவத்தோட கனெக்ட் எனக்கு எடுத்து காட்டுறாரு அல்ல. நீ எப்படி இருந்த, சாத்தானோட சேர்ந்து எப்படி இருந்த அப்படிங்கிறது. அப்ப எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்க ஆதி பாவத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது என்ன செய்வீங்க? உடனே பாவம் பண்ணிட்டு கேட்பீங்க. பாவம் பண்ணி கேட்டா என்ன ஆயிடும்? உடனே கிளீன் த ஸ்லேட், அப்படி துடைக்கப்பட்ட பலகை போல ஆயிடும். ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அல்லாவுடைய அருளையும் பாதுகாப்புலையும் நம்ம வந்துடுவோம், அந்த மட்டத்துக்குள்ள வந்துடுவோம். செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இல்லையே நம்ம நேற்று செஞ்சோம், மன்னிப்பு கேட்டோம், அப்புறம் இன்னைக்கு செய்யறோம், மன்னிப்பு கேட்கிறோம், மன்னிக்க மாட்டாரு. அல்லாஹ் சொல்றத நம்புங்க. அல்லாவின் கருணையில நம்பிக்கை எழுந்து மன்னிப்பு கேட்காம விட்டுறாதீங்க. மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பாரு, மீட்டு எடுப்பாரு. நம்ம மறுக்கிறவன் நயவஞ்சகன் தான் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அதை நம்ப மாட்டாங்க. அவனும் கூட நம்பி பாக்குறவங்க மன்னிப்பு கேட்கிறான். ஆனா தொழில் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அந்த செயல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வீணா போகுது. அவனை அந்த நிலையில வச்சு அல்லாஹ் அவனை கைப்பற்றிடுவார். நம்பிக்கையாளர்கள் சரணடைந்தவர்களை நல்ல நிலையில வச்சு கைப்பற்றுவார். ஆக நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆதிபாவத்தோட கனெக்ட் பண்ணும் பொழுது நமக்கு தெரியும். தொழுகையை கனெக்ட் பண்ணி பாருங்க. எந்த அளவுக்கு நம்ம தொழுகையில வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். அங்க அவனோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணிருப்போம்? அல்லாஹ்வை மறந்துட்டு அவனோட சேர்ந்து பேசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு, அதான் அதுதான் விஷயம். அந்த கலகமே அதுதான். யார் கடவுள் அதான் நடந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம அல்லாவே மறந்துடணும். ஆனால் அவர்தான் அவர்களை அவ்வாறு செலுத்திக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் தொடர்பு தொழுகைக்கு எழுந்து நிற்கின்ற போது அவர்கள் சோம்பலுடன் எழுந்து நிற்கின்றனர். எந்திரிச்சு நிற்கும் பொழுதுதான் அவன் ஒரு 100 ரூபாய் வருதுன்னு சொன்னா எப்படி டக்குன்னு அது அப்படி சந்தோஷமா இருக்கான்ல, அப்படிலாம் இருக்காது. அவனுக்கு அவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்கு. சோம்பலுடன் எழுந்து நிற்கின்றனர். அது ஏனெனில் அவர்கள் மக்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ள மட்டுமே செய்கின்றனர். அதை கூட ஏன் அப்படி செய்யறான்? அவ்வளவு சோம்பேறித்தனத்தோட ஏன் அவன் தொடுறான் அப்படின்னு நல்லா சொல்றாரு.
சோம்பேறித்தனமா இருக்குல்ல, தொழுவாம போயிடணும்ல. அவ்வளவு சோம்பல்றவங்க ஏன் அவன் தொழுறான்னா மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்காக அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவர்கள் அல்லாஹ்வை அரிதாகவே நினைக்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப குறைவாக நினைக்கிறாங்க அவங்க. பாருங்க, நயவஞ்சகனும் தொழுவான். அவன் எப்படி தொழுவான்? சோம்பலுடன் தொழுகிறான் அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னும் 9:54 சொல்றாரு, அவர்கள் தொடர்பு தொழுகையை அவர்கள் கடைபிடித்த போது அவர்கள் சோம்பலுடனே அவற்றை கடைபிடித்தார்கள். செய்யறான், ஆனா அதுல ஒரு சோம்பேறித்தனர். நமக்கு எப்படி இருக்கு? நம்மளுடைய தொழுகையில நம்ம நிற்கும் பொழுது நம்மளுடைய மனம், உடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், அதை சரி பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு வேலை. அதுக்குதான் இதெல்லாம் சொல்லி காட்டுறது எல்லாம். அவன் அப்படி இருக்கிறான்னா நீங்க அப்படி இருக்காதீங்க. அப்படி இருந்தோம் என்றால் அல்லாட்ட பாவம் பண்ணி கேட்டு என்னை மீட்டுடுங்கன்னு நம்ம கேட்கணும். அது நீங்கள் எனக்கு ஆபிரகாம் கேட்கிறாருல, எனக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளணும். 4 வேலையா 3 வேலையாங்கிறதுலாம் இல்ல. தொழுகையில எப்படி சோம்பலுடன் நிக்காம இருக்கிறது, கவனத்துடன் எப்படி நிக்கிறது, அல்லாஹ்வை மட்டும் குறிக்கோளாக கொண்டு எப்படி தொழுவது என்பதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது இல்ல அது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறோம். நம்மளுடைய ஆன்மா, பக்தி, அறிவு எல்லாமே வேற வேறையா இருக்கு. அப்ப அது நமக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அன்றாடம் எனக்கு அது கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆபிரகாம் கேட்டது போல கேட்டுக்கொண்டே இருக்கணுங்கிறத நம்ம கவனத்துல கொள்ளணும். அது இன்னைக்கும் அது. ஏன்னா அப்ப ஏன் இன்னைக்கு கேட்கிறாருன்னு கூட மக்கள் கேட்கலாம். எனக்கு கற்றுக் கொடுங்க தொழுகை என்பது. ஏன்னா தொழுகைங்கிறது வேற மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த விஷயங்களை தான் நம்ம அதை கற்றுக்கொள்ளணுங்கிறத கவனத்துல கொள்ளணும். தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் சொல்றாரு, அது ஒரு பாதுகாப்பிற்குள் நிலைத்திருப்பதற்குரிய நிபந்தனைகள்ல தொழுகை ஒன்று இருக்கு. கடவுளுடைய அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள்ள இருக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நிபந்தனைகள்ல 4-5 நிபந்தனைகள்ல சலாத் ஒண்ணு இருக்கு. அதை நம்ம செஞ்சோம் என்றால் அதெல்லாம் இதெல்லாம் நம்பணும். அப்பதான் நம்ம அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம வருவோங்கிற அதை நம்பணும். தொழுதா வந்துருவோம். அதையும் சரியா தொழுதாதான். நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு ஒரு வியாபாரத்தை நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு வருமானம் வரும்னு உட்கார்ந்துக்கலாமா? ஒன்றும் ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அப்ப சரியா செய்யணும்ல. அப்ப அது போல அதை செஞ்சாதான் அதனுடைய வெகுமதியை நாம் அடைய முடியும். அதை நோக்கி நாம செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் விதவிதமா அல்லாஹ் நமக்கு தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்றாரு. சாத்தானுடைய விருப்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்றாரு. தொழுகையை கடைபிடிப்பதிலிருந்து உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்கே சாத்தான் விரும்புகிறான். 5:91 சொல்றாரு. அவனுடைய விருப்பம் எங்க நிற்கிறது பார்த்தீங்களா? ஏன்னா தொழுகை என்பது நீங்க அல்லாஹ்வை நினைத்ததாக ஆகிவிடுகின்றது. 5 வேளை தொழுகை என்பது நீங்கள் அல்லாஹ்வை நினைத்ததாக ஆகிவிடுகின்றது. அந்த நினைப்பிலிருந்து உங்களுடைய கவனத்தை திசை திருப்பவே உங்களுடைய விரோதி விரும்புகின்றான். அதான் சாத்தானை பழித்து வைக்கிறது என்பது என்ன? நீ அப்படி சொல்றியா, நான் அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்வேன் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவன் இப்படி சொல்லும் பொழுது இல்ல, நான் தொழுவேன், கவனத்தோடு தொழுவேன், சோம்பல் இல்லாம தொழுவேன், குறிக்கோளுடன் அல்லாஹ் மட்டும்தான் நினைக்கின்ற அந்த குறிக்கோளோட தொழுவேன் அப்படி அதை நம்ம சொல்லி சொல்லி அவன் ஒண்ணு சொல்ல நம்ம அதுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு ஆதரவாக சொல்லி நம்ம அதை செய்யணும். ஆக தொழுகையை கடைபிடிப்பதிலிருந்து உங்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்குமே சாத்தான் விரும்புகின்றான் அப்படின்னு சொல்றாரு. அவன் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை சொல்றாரு. போதை, சூதாட்டம், இதன் மூலமாக உங்களை அப்படின்னு இன்னும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வியாபாரம், தொழில், போக்குவரத்து எல்லாமே நம்மளுடைய தொழுகையை விட்டு நம்மளை திசை திருப்பிடுறது இல்ல. அதையும் சொல்றாரு, வேற இடத்துல சொல்றாரு. இந்த 5:91 சொல்றது மாதிரி தொழில் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பாதுங்கிறார் நம்பிக்கையாளர்கள். அப்ப அது போல இருக்கணும். தொழுகைங்கிறது அல்லாஹ்வை நினைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அந்த தொழுகையை நீங்கள் கவனத்துடன் தொழுவதை விட்டு அந்த தொழுகையிலிருந்தே கவனத்தை திசை திருப்பதை விட்டும் சாத்தான் விரும்புகின்றான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தொழுகையுடைய அந்த அது என்ன சொல்றது, பலம், அதனுடைய பலம் எவ்வளவு பார்த்துக்கங்க. அவ்வளவு இருக்கு. மொத்தமே எவ்வளவு நேரம்? ஃபஜ்ர் எவ்வளவு நேரம் தொழுவோம்? 5 நிமிஷம் வச்சுக்குவோம்.
4 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் வச்சுக்கிடுவோம். 10, 20, 30, அப்புறம் அங்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா கூட மொத்தமே ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்குள்ள 1 மணி நேரம் கூட ஜாஸ்தி தான் நினைக்கிறேன் இல்லையா? அதனுடைய விஷயம் எவ்வளவு என்ன இருக்கு, எவ்வளவு அளவு பாருங்க, எவ்வளவு விரிஞ்சு நமக்கு கொடுக்கிறாரு அல்ல. இந்த உலகத்திலையும் சரி மறுமையிலும் சரி நம்முடைய ஆன்ம பலம், நம்முடைய கவனம், நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், நம்முடைய சொல், எண்ணம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அந்த தொழுகை. அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அதுக்கு மேல உள்ளதுதான் தியானம். அதை செஞ்சா அது இன்னும் எல்லாம் வாக்களிக்கிற பல விஷயங்களை நம்ம அதுல காண முடியும். பழகுவோம் இல்லாதத பழகுவோம், பழகிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. மார்க்கமே ஒரு பிராக்டிஸ் தான். பழகி 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 நம்ம அதை அடைவோம். மறு உலகின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. வேதம் மற்றும் மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாம சொல்றோம் அல்லாஹ்வுடைய வேதங்களை நம்பக்கூடியவர்களா இருக்கிறோம், மறுமையை நம்பக்கூடியவர்களா இருக்கிறோம், நாம தொழுகையை நிலைநாட்டுறோமா? நிலைநாட்டுவது என்பது என்ன? ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுவது. இந்த வருஷத்துல எத்தனை பஞ்சம் விட்டுருக்கீங்க, எத்தனை லவன் விட்டீங்க, கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாசத்துல, இந்த வாரத்துல அப்படி கனெக்ட் பண்ணி இந்த வருஷத்துல கனெக்ட் பண்ணுங்க. இப்ப கனெக்ட் பண்றோம்ல வருமானத்தை, அது போல நம்மளுடைய ஆன்மாவுக்கு உண்டான அந்த வருமானத்தை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் அல்லாஹ்வுக்காகவே நம்ம தொழுகணும். அல்லாஹ்வை குறிப்பிடும் போது நடுநடுங்கி விடுகின்றது இல்ல, எவருடைய இதயங்கள் நடுங்குது பாருங்க. அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றாரு அல்லாஹ். அவர்கள் தொழுகையை கடைபிடிக்கின்றனர், நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்றாரு. 8வது அத்தியாயம் 2வது வசனம் 3வது வசனத்துல. அப்ப நம்மளுடைய தொழுகை, நம்மளுடைய அச்சம், கடவுளின் மீது இருக்கக்கூடிய அச்சம், தொழுகை, இதுக்கு தொடர்பு இருக்கு பாருங்க. ஆக இன்னும் தீயவர்களை பாதுகாக்கக்கூடியதாக, அது நற்செயல்கள் தீய செயல்களை அப்படி தொடச்சிடும் அப்படிங்கிறார்ல, அதை பாக்குறோம். 11வது அத்தியாயத்தின் 114வது வசனத்துல, பகலின் இரு முனைகளிலும் இரவின் போதும் நீங்கள் சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும், நற்செயல்கள் தீய செயல்களை துடைத்து எடுத்துக்கணும். இது சிஸ்டம், இதை நம்பணும். நீங்க இப்ப தொழுதீங்கன்னா உங்களோட தீய செயல்கள் துடைத்தெடுக்கப்பட்டு விடும் அப்படின்னு நம்பணும், போயிடும். இப்படி துடைக்காம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தான் தொடப்பேன்னு நல்லா சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாவம் எவ்வளவு இருக்கும், நம்ம சோனத்துக்குள்ள போக முடியுமா? நினைச்சு பாருங்க, கடவுளுடைய கருணையை இருக்குது. ஆக ஒவ்வொரு தடவையும் கிளீன் பண்ணி விட்டுறாரு. நம்ம திரும்ப திரும்ப நம்ம அழுக்காக்கிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம திரும்ப திரும்ப அழுக்காக்கிக்கிட்டே இருக்கிறோம். அதை தூய்மை, அதை சொல்றாருல, தூய்மையானவர்கள் அதை விரும்புவாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாரு. வசன நம்பர் 35:18 சொல்றாரு, எச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ளும் ஒரே மக்கள் அவர்கள் தான், தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பவர்கள் தான். தன் ஆத்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் எவராயினும் தன் சொந்த நலனுக்காகவே அவ்வாறு செய்கின்றார். தொழக்கூடியவர்கள் தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். 35வது அத்தியாயத்தின் 18வது வசனத்துல சொல்றாரு. தொழுகை என்பது ஒரு நஷ்டமடையாத ஒரு முதலீடு என்பதை 35வது அத்தியாயத்தின் 29வது வசனத்துல சொல்றாரு. ஆக இது போல இன்னும் இருந்துகிட்டே இருக்கு, இன்னும் வசனங்கள் எவ்வளவோ இருக்கு. இன்னொரு தடவை கூட நம்ம படிக்கலாம். இருந்தாலும் நம்ம கவனத்தோட தொழுவணுங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. 107வது அத்தியாயத்தின் 4வது மற்றும் 6வது வசனம், 4, 5, 6ல, மேலும் சலாத் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பவர்களுக்கு கேடுதான், அவனுக்கு கேடுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டான். அப்ப நம்ம தொழுகக்கூடாதுன்னு போயிடுவோம். யாருக்குன்னா அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பற்றி முற்றிலும் கவனமற்றவர்களாக இருப்பாங்க. ஒண்ணு தொழுகவே மாட்டாங்க, இல்லைன்னு தொழுகையில அவங்களுக்கு கவனமே இருக்கு, அவங்களுக்கு அது கேடுதான் அப்படிங்கிறாரு. ஆக நம்மளுடைய தொழுகையில கவனமா இருக்கணும், தொழுகையையும் கவனமாக தொழுகணும், 5 வேளையும் தொழுகணும். தொழக்கூடிய அந்த தொழுகையையும் கவனத்துடன் தொழக்கூடியவர்களாக நம்மளை அல்லாஹ் ஆக்கி விட்டு முஸ்லிம் வரையும் இருக்க. அக்கீமுஸ் ஸலாத்.